Good afternoon, students. இன்னைக்கு நம்ம 6ஆம் கிளாஸ் ஐசிடில 3வது பாடம் பார்க்க போறோம். ஓகேங்களா? தேர்ட் லெசன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பணி செயல் முறைமையும் கோப்புகளை கையாளுதலும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பணி செயல் முறைமை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே 2வது பாடத்திலேயே இந்த பணி செயல் முறைமை என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். செகண்ட் லெசன்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் 2 டாபிக் இருக்கு இந்த பாடத்துல, பணி செயல் முறைமை மற்றும் கோப்புகளை கையாளுதல், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் இதுல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பணி செயல் முறைமை தான் பார்க்க போறோம். நம்ம பணி செயல் முறைமை அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பாடத்துல பார்த்திருக்கோம். அதாவது ஒரு மென்பொருள் ஒரு கணினியினுடைய செயல் பயன்படுவதற்கான ஒரு நிரல். ஓகேவா? சோ அப்போ அந்த யூசர், பயனர் அப்படின்னா யூசர், அந்த யூசருக்கும் கணினியுடைய கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர்ஸ் வன்பொருள்களுக்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கணினியில் உள்ள மற்ற மென்பொருள்களை கையாள செயல்படுவதுதான் அந்த பணி செயல் முறைமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பணி செயல் முறைமைக்கு நிறைய இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், விண்டோஸ் வேர்ட், விண்டோஸ் எக்ஸல், லினக்ஸ், ரெட் ஹேட், மேக். நம்ம உங்களுடைய மொபைல் போன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, ஆப்பிள், ஐபோன் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு மொபைல் போன்ஸ் உடைய பிராண்ட்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் இந்த கம்ப்யூட்டர்லயும் உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ அதுல ஒரு சும்மா பேசிக்கா சில சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு உதாரணமா எடுத்து எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா விண்டோஸ், லினக்ஸ், ரெட் ஹேட், மேக் ஓஎஸ் இதெல்லாம் பணி செயல் முறைமைகள். சோ இந்த பணி செயல் முறைமையானது யூசர் ஃப்ரெண்ட்லி, யூசர் இன்டர்ஃபேஸ், பயனர் இடைமுகத்துடன் தொடர்புடையது. பணி செயல் முறைமையின் மூலம் பயனர் தனது பணிகளை செய்வதற்கு இடைமுகத்தை பெறுகின்றார். கணினியை தொழிற்படுத்தியவுடன் தெரிவிப்பில் இப்பயனர் இடைமுகமே தோன்றும். சோ இங்க உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்திருக்காங்க. கோப்புகள், ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் போயிடுச்சு. சோ உங்களுக்கு இந்த பணி செயல் முறைமை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்லயே நீங்க 1வது பாடத்திலேயே நம்ம பார்த்துட்டோம். அதாவது எப்படி நம்மளுடைய உள்ளீடு கொடுக்குறோம், அது எப்படி வெளியீடு அவுட்புட், நமக்கு இன்புட் எப்படி கொடுத்தோம்னா அவுட்புட் எப்படி நமக்கு கிடைக்கிறது. சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெசன்லயே பார்த்துட்டோம். சோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணினாதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறதா ஒரு நம்மளுடைய விளையாட்டுடைய கேப்டன் அப்படின்னா அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பிளேயர்ஸுங்கிறது சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும். டிஃப்ரெண்ட் கேப்ஷன்ஸ் என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அவ்வளவுதான். அதாவது மேஜரா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தாதான் உங்களால இங்க கம்ப்யூட்டர்ல கணினியில வேலையே செய்ய முடியும். சோ அதுல பிளேயர்ஸா இருக்கிறவங்க ஒரு கணினியானது செயல்படுவதற்கு வன்பொருள் மற்றும் மென்பொருள் இரண்டும் முக்கியமானது. ஏதோ ஒண்ணு மட்டும் இருந்தா உங்களால ஒரு கம்ப்யூட்டரை ரன் பண்ண முடியுமா அப்படின்னா உங்களுக்கு, அதாவது நீங்க வெறும் மவுஸை மட்டும் வச்சுட்டு கீபோர்டு ஒர்க் ஆகாம ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. இல்ல வெறும் கீபோர்டு இருந்தா கூட உங்களுக்கு மவுஸ் இல்லாம மடிக்கணினியா இருந்தா வேலை செய்ய முடியும், கணினியாக இருந்தால் வேலை செய்ய முடியாது. சோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் த கேப்டன். இவர் கேப்டனா இருந்தாதான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது நீங்க ஒரு செயலையும் செய்வதற்கு உங்களுக்கு ஒவ்வொரு சாஃப்ட்வேரோடையும் லிங்க் பண்ணும். சோ அப்பதான் இப்ப ஒண்ணும் இல்ல, பெயிண்ட் அப்படின்னா எம்எஸ் அதுல ஒரு பென்சில் இருக்கும், ஒரு ஸ்கெட்ச் இருக்கும், ஒரு பிரஷ் இருக்கும், ஒரு கலர்ஸ் இருக்கும். அந்த அந்த ஆபரேஷன், அந்த செயல்பாடானது நடப்பதற்கு நமக்கு இருந்து வேலை செய்வதற்கு உதவுவது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
பணி செயல் முறைமை அப்படிங்கிறது வந்து தேவை. இது வந்து இந்த பணி செயல் முறைமையானது வன்பொருள் மற்றும் மென்பொருள் இரண்டுடனும் தொடர்புடைய ஒரு சாதனம் ஆகும். சோ பணி செயல் முறைமை அப்படிங்கிறத வந்து நம்ம முதல் பாடத்திலேயே எல்லாமே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இந்த தேர்ட் லெசன்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது கோப்பு. இந்த பணி செயல் முறைமைங்கிறது உங்களுடைய 3வது பாடத்துல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஃபைல்ஸ். லெட்ஸ் லேர்ன் அபவுட் தி ஃபைல்ஸ். இந்த பாடத்துல மேஜரா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சேவ் அண்ட் கிரியேட் அ ஃபைல், ஓப்பனிங் த ஃபைல், எடிட்டிங் த ஃபைல், closing the file, maximize and minimize and resizing the file. இந்த பாடத்துல நீங்க முதன்மையாக பார்க்க போவது என்ன அப்படின்னா, சேவிங், கிரியேட்டிங், நியூ ஃபைல் ஜெனரேட் பண்றது, எடிட்டிங். எடிட்டிங்ல நிறைய இருக்கு. ஓகேவா? மேக்சிமைசிங், minimizing and resizing. மேக்சிமைசிங், மினிமைசிங் அண்ட் ரீசைசிங். இதுதான் வந்து நீங்க இந்த பாடத்துல மேஜரா பார்க்க போறீங்க. இது நான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, பிராக்டிக்கலா வந்து லைவா சொல்லி காமிச்சிடுறேன். என்னென்ன வந்து நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ஃபைல் கோப்புனா என்ன, கோப்பைகள் அப்படின்னா என்ன, அதுல இருந்து நம்ம என்னென்ன ஒரு உருவாக்கிய கோப்பை பாதுகாத்தல், திறத்தல், பதிப்பித்தல், மூடுதல், பெரிதாக்கல், சிறிதாக்கல் மற்றும் மறு அளவாக்கல். மூடுதல், பெரிதாக்கல், சிறிதாக்கல், மறு அளவாக்கல், பதிப்பித்தல், திறத்தல், பாதுகாத்தல். ஓகே, சோ இத வந்து நான் உங்களுக்கு லைவா பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்னுடைய ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு தெளிவா விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டேப்ல போயிட்டு வேர்ட் அப்படின்னு அடிக்கிறேன். வேர்டுன்னு அடிக்கும் போது நான் நிறைய வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்றதுனால எனக்கு வேர்ட் 2016 இங்க மேல வந்துருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி நான் ஓபன் பண்றேன். இப்போ இங்க பிளாங்க் டாக்குமெண்டா வேணுமா அப்படின்னு கேக்குது. எஸ், பிளாங்க் டாக்குமெண்ட் தான் வேணும். இப்போ எனக்கு நான் ஓபன் பண்ணும்போது இது எப்படி இருந்தது, மேக்சிமைஸ் மினிமைஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப நான் இதை வந்து மினிமைஸ் பண்ணிருக்கேன், சின்னதாக்கி இருக்கேன். இப்ப இந்த மேல உங்களுக்கு டாப் ரைட் கார்னர்ல ஒரு இந்த ஆரோ மார்க் போட்ட ரிப்பன் டிஸ்பிளே ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு மைனஸ் சிம்பிள் மாதிரி போட்ட மினிமைஸ், அப்புறம் வந்து ஸ்கொயர் சிம்பிள், அப்புறம் வந்து இன்டோ சிம்பிள். இது க்ளோஸ் பண்றதுக்கு, மினிமைஸ் பண்றதுக்கு, மேக்சிமைஸ் பண்றதுக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா மேக்சிமைஸ், ஸ்கிரீன் ஆனது பெருசாகும். அதே வந்து திருப்பி அது இன்னொரு கிளிக் பண்ணீங்கன்னா மினிமைஸ் ஆயிடும், குட்டி ஆயிடும். இப்ப ஸ்கிரீன் எப்படி பெருசாகுது, சின்னதாகுது. லாஸ்டா மேக்சிமைசிங், மினிமைசிங், ரீசைசிங் அப்படின்னா இப்ப எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் மேக்சிமைஸ், இது வந்து மினிமைஸ் அண்ட் மேக்சிமைஸ் பண்ணோம்னா பை டிஃபால்ட்டா என்னுடைய சிஸ்டம் ஆனது என்ன இருக்கோ அந்த சைஸ், டிஃபால்ட் சைஸ்க்கு காட்டுது எனக்கு, மேக்சிமைஸ் அண்ட் மினிமைஸ்டு. இதே வந்து நான் இப்ப மினிமைஸ் பண்ணிட்டேன். இதை வந்து இப்படி இன்னும் கொஞ்சம் லைட்டா இப்படி இந்த எட்ஜஸ், இப்படி இந்த அந்த எட்ஜஸ்ல வச்சு, இந்த எட்ஜஸ்ல வைக்கும் போது டபுள் ஆரோ மார்க் வரும். எனக்கு வந்து நம்ம சிஸ்டத்துடைய மினிமைஸ் சைஸை விட இன்னும் கொஞ்சம் வேணும், பெருசா கொடுத்துட்டேன். ஓகே, டன். இப்போ எனக்கு இந்த ஷீட் வந்து 2 சைடு
இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல உங்களுக்கு கிரே கலர்ல இருக்கு, சென்டர்ல ஒயிட் இருக்கு. எனக்கு ஒயிட் ஷீட்டை பெருசாக்கணும்னா உங்களுடைய ரைட் சைடு கீழே ஒரு மைனஸ் அண்ட் பிளஸ் சிம்பிள் வச்சு ரெண்டு பக்கமும் நீங்க இதை வந்து எடுத்துட்டு போகலாம். இப்ப ஷீட் குட்டியா எடுத்து இத டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா இந்த ஷீட் இதெல்லாம் வந்துச்சு. எக்ஸல் வேர்ட் டாக்குமெண்ட் ஃபுல்லா ரெண்டு பக்கமும் எனக்கு கிரே கலர் இல்லாம ஒண்ணு நீங்க டிராக் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இருக்கு. ஸோ ரீசைசிங், மேக்ஸிமைசிங், மினிமைசிங் எல்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ சேவிங், ஓபன் பண்றதும் பார்த்தாச்சு, கிரியேட் பண்றது ஒரு ஃபைல. இப்போ வந்து எடிட்டிங் பார்க்கணும், சேவிங் பார்க்கணும், க்ளோசிங் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இத பத்தி என்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க உங்களுடைய புத்தகத்துல அப்படிங்கிறத ரீட் பண்ணிடலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஃபைல, ஒரு டாக்குமெண்ட, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட், ஒரு கோப்பையை திறத்தல், மூடுதல், சொல்லல, திறத்தல் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து உருவாக்குவது, அதுதான் வந்து உருவாக்கிய கோப்பைகள். உருவாக்குவது, சாளரத்தை பெரிதாக்குவது, சிறிதாக்குவது, மறு அளவாக்குவது, இது வந்து நம்ம பார்த்தாச்சு. சோ கோப்பினை உருவாக்குதல், சாளரத்தை பெரிதாக்குதல், சிறிதாக்குதல், மறு அளவாக்குதல் மற்றும் போன்ற செயல்கள் நம்ம இப்ப பார்த்துட்டோம். ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு உங்களுடைய புத்தகத்துல சில இது கொடுத்திருக்காங்க. ஓகே, என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாடசாலை கணினியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள சில கோப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. வகுப்பில் உள்ள பிள்ளைகளின் தவணை பரீட்சை புள்ளிகளின் பட்டியல், அகில இலங்கை நடன போட்டிய பாடசாலை நடனத்தின் காணொளி, விளையாட்டு விழாவின் நிகழ்ச்சி நிரல், தேசிய கீதம், விளையாட்டு விழாவின் படம், இப்பல்வேறு வகைக்கிடையே விசேட குறியீடுகளின் மூலம் காட்டப்படுகின்றன. அவற்றை பற்றிய விளக்கம் உயர் வகுப்புகளில் கிடைக்கும். அதேவேளை அவற்றை அடிப்படையாக அறிவதற்கு சில உதாரணங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சேவ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்ப நம்ம எப்பவுமே இப்ப பாருங்க, இந்த வேர்ட் டாக்குமெண்ட் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இதை சேவ் பண்றேன். ஓகே, இங்க ஃபைல்ல போய் இந்த இடத்துல சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இது இந்த கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணணும். திஸ் பிசி, இந்த பிசில டெஸ்க்டாப்ல எனக்கு இதனுடைய பெயரை சேவ் பண்ணணும். இது என்ன பண்ணலாம்? டெஸ்க்டாப் மேல இன்னைக்கு இப்ப பாருங்க, உங்களுடைய புக்ல நான் இப்ப காமிச்சா மாதிரியே இங்க பாருங்க, இப்ப இந்த W அப்படிங்கிற சிம்பிள் இருக்கிறதெல்லாம் வேர்டு ஃபார்மேட்ல சேவ் ஆயிருக்கு. இந்த எல்லோ கலர் இருக்கிறதெல்லாம் ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் ஒவ்வொரு விதமான வடிவத்தில் சேவ் ஆயிருக்கும். எப்படி எப்படி சேவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது நீங்க இங்க பாருங்க, சிம்பிள் காட்டும். நமக்கு இங்க வந்து வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, கீழே வந்து நான் இப்ப இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், ஸ்ரீலங்கா அப்படின்னு கொடுக்குறேன். இங்க இது என்ன கேக்குது? வேர்ட் டாக்குமெண்டா சேவ் பண்ணணுமா, பிடிஎஃபா சேவ் பண்ணுமா, எக்ஸ்பிஎஸ்ஆ சேவ் பண்ணுமா, எக்ஸ்எம்எல்லா சேவ் பண்ணுமா, என்ன வகையாக இதை சேவ் பண்ணணும்? எனக்கு இப்ப வேர்ட் டாக்குமெண்ட் போதும். இப்ப நீங்க வேர்ட் டாக்குமெண்ட் கொடுத்து சேவ் பண்ணும்போது இங்க ஸ்ரீலங்கா ஸ்லாஷ் வேர்டுன்னு வந்துட்டு பாருங்க. நீங்க பிடிஎஃபா சேவ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இமேஜுமே இங்க பாருங்க, இப்போ இதுல பாருங்க பிடிஎஃபா சேவ் பண்ணிருக்கிறதெல்லாம் ஒரு கலர்ல ஒரு ஆப் வந்து பிடிஎஃப் அப்படின்னு இருக்கா. சோ ஒவ்வொரு வகை, இப்ப வீடியோஸ் அப்படின்னா பாருங்க, இந்த வீடியோஸ் உடைய சிம்பிள் வேற மாதிரி இருக்கா, மியூசிக், பிக்சர். நம்ம எப்படி ஒரு விஷயத்தை எந்த எக்ஸ்டென்ஷன்ல விரிவாக்கத்துல சேவ் பண்றோமோ அந்த விரிவாக்கத்தினுடைய சிம்பிள் ஆனது இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ அததான் வந்து உங்க புக்ல கொடுத்திருக்காங்க. இவற்றை பற்றிய விளக்கம் உயர் வகுப்புகளில்
அதுக்கு முன்னாடி நான் இங்கே உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி குழு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பயனர் ஒரு குறித்த செய்நிரலை அல்லது கோப்பினை திறக்கும் போது அது பயனர் இடைமுகத்தில் தோன்றும். கோப்புகள், கோப்புரை, செய்நிரல்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு இடைமுகத்தில் உள்ள பட உருவை பயன்படுத்தலாம். பட உருவு ஒரு கோப்பினை அல்லது கோப்புரையை அல்லது செய்நிரலை வகை குறிக்கின்றது. சோ ஒரு கோப்பானது ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இது ரெண்டும் இருந்தாதான் இப்போ உங்களுக்கு இந்த எல்லோ கலர் ஃபோல்டர் கோப்பு, இடைமுகம், கோப்புரை, செய்நிரல். கோப்புரை அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து ஃபோல்டர். அதுதான் வந்து இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் 2024. இப்போ இந்த எல்லோ கலர் ஃபோல்டரை நான் டபுள் கிளிக் பண்ணேன். இப்போ 2024 கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு கோப்புரை. இதுக்குள்ள இருக்கக்கூடிய கோப்புகள் இது. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் குவார்டர்லி அப்படின்னு இருக்கு. எனக்கு இப்ப இது வந்து பிடிஎஃபா சேவ் பண்ணிருக்காங்க. அந்த இது மேல பேர் மேல வச்சு டபுள் கிளிக் பண்ணேன்னா அது ஓபன் ஆகும். பிடிஎஃபா சேவ் ஆயிருக்கிறது ஓபன் ஆகும். டபுள் கிளிக் பண்ண இப்ப வேர்ட் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுதா? அததான் உங்க புக்ல என்ன சொல்லியிருக்காங்க, பயனர் குறித்த ஒரு செய்நிரலை அல்லது கோப்பினை திறக்கும் போது பயனர் இடைமுகத்தில் தோன்றும். இந்த ஃபோல்டர்ஸ், இந்த ஃபோல்டருடைய நேம்ஸ் ஆனது ஐகான். இந்த ஐகான் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப்லயோ எங்க சேவ் பண்ணிருக்கீங்களோ அங்க இருக்கும். அத அதுக்குள்ள அந்த ஃபோல்டருக்குள்ள போய் ஒவ்வொரு ஃபைல்ஸா நீங்க ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணும்போது அந்த ஃபைலோட பேர், ஃபைலோட எக்ஸ்டென்ஷனும். இது ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளை பயன்படுத்தி கமல் என்னும் பெயரில் அமைக்கப்பட்ட கோப்பாகும். கோப்புகள் பற்றிய மேலதிக விளக்கத்தை பெறுவதற்கு வரைவியல் மென்பொருளை பயன்படுத்துவதன் மூலம் சில செயல்பாடுகள் செய்யப்படும் விதம் பற்றி ஆராய்வோம். வரைவியல் மென்பொருள் என்பது படங்கள், அட்டவணைகள், உருவங்கள், வரிப்படங்கள், கட்டட திட்ட வரைவி போன்றவற்றை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் மென்பொருள் ஆகும். மென்பொருளை திறந்த பின்னர் திரையின் பணியிடச்சாளரம் ஒர்க்கிங் விண்டோ தோன்றும். பணியிடச்சாளரத்தில் நீங்கள் தேவைக்கு ஏற்ப ஒரு எளிய கொள்வோம். அதற்காக நீங்கள் திறந்த மென்பொருளின் மூலம் கருவிகளை பயன்படுத்த வேண்டும். அமைப்பில் சிறிதாக்கல், மின்மை, சாளரத்தை பெரிதாக்கல், மறு அல்வாக்கல், மூடுதல் ஆகியவற்றை தெரிந்து கொள்வோம். சாளரத்தை சிறிதாக்கல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இங்கு சாளரத்தை மறைத்தல் நடைபெறும். இப்ப வந்து இந்த வேர்ட் டாக்குமெண்ட் இங்க இருக்கு இல்லையா, இத வந்து நான் இப்படியே வந்து இந்த மினிமைஸ் கொடுத்துட்டேன்னா எனக்கு அது வந்து இங்க போய் மறைஞ்சு உட்காந்துக்கும். அப்ப இங்க பார்த்தாதான் எனக்கு தெரியும். இதே மேக்சிமைஸ் அந்த மைனஸ் சைனை பிரிண்ட் பண்ணனா கீழே போய் உட்காந்துக்கும். சாளரத்தை பெருக்குதல் அதுவும் நான் சொல்லிக் கொடுத்தேன். சாளரத்தை மறு அளவாக்குதல் அதுவும் சொல்லிக் கொடுத்தேன். இது எல்லாமே வந்து இப்ப சாளரத்தை சேவ் பண்றதுக்கும் சொல்லிட்டேன். அதுவும் பார்த்தாச்சு. சேவ் சேஞ்சஸ் பண்றது இதுவும் வந்து நம்ம இப்ப கொடுத்துடலாம். உங்களுக்கு அந்த வேர்ட் டாக்குமெண்ட் சேவ் சேஞ்சஸ் இருக்கா சரியா? கோப்புகள் மற்றும் கோப்புரைகள். கோப்புரைகள் அப்படின்னா ஃபோல்டர்ஸ். இப்போ என்னுடைய டெஸ்க்டாப்ல நியூ ஃபோல்டர்னு கொடுக்குறேன். இந்த நியூ ஃபோல்டர்ல இதுக்கு பேர் வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஃபோல்டருடைய பெயர் வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஃபோல்டர். இப்ப இது வந்து கிளிக் பண்ணும்போது ஒரு மாதிரி ஆஸ்ட்ரிக் சிம்பிள்லாம் மாறுதான். இதை இப்ப நீங்க டபுள் கிளிக் பண்றீங்க. இப்ப இந்த ஃபோல்டருக்குள்ள எந்த ஒரு ஃபைலுமே கிடையாது. இப்ப நீங்க இதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு ஃபைல் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஏதாவது இந்த வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இப்ப இதை சேவ் பண்ணி இங்க இப்ப இதை க்ளோஸ் பண்றேன். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணோன்னே எனக்கு வந்து அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை ஸ்ரீலங்கா அப்படிங்கிற வேர்ட் டாக்குமெண்ட்டை கொண்டு போய் இந்த ஸ்ரீலங்காங்கிற ஃபோல்டருக்குள்ள இப்படி டிராக் பண்ணி இழுத்துட்டு வந்து கொண்டு விட்டுட்டேன். அதே மாதிரி இது 7th ICT 7th
ICT 8 இது எல்லாத்தையும் எழுதிட்டு வந்து இங்க போடுறேன். கணினியின் முக்கியத்துவம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்ப ஸ்ரீலங்கா ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்னென்ன தெரியுது? சார் இது இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. அப்ப இது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதை நான் வந்து ஒரு விஷயத்த ஓபன் பண்ணலாம். ஒண்ணு இது வேர்ட்ல இப்போ இங்க என்ன பண்ணிருக்கேன் ஸ்ரீலங்கா இதை ஓபன் பண்றேன். டபுள் கிளிக் பண்ணா இது எனக்கு ஓபன் ஆயிடுது. ஸோ ஓபன் ஆனோன்னா நான் இங்க ஏதோ ஒண்ணு வரையறேன். ஓகே இமேஜ் வரையறேன். டிசைன் பண்றேன். அதுக்கு இன்சர்ட்ல போயிட்டு இங்க உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து கொடுக்கலாம். இல்லைன்னா ஷேப்ஸ் இருக்கு. ஷேப் ஏதோ ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு ஸ்டாரோ ஒரு ஃபிளாரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். ஸ்டார்ஸ் அண்ட் பேனர்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப பாருங்க சிம்பிள் வந்து நான் இங்க வரைஞ்சிருக்கேன். இப்ப இதுக்குள்ள வந்து எனக்கு பிளெயினா வச்சுக்கலாம். ஃபில் பிளாக் வைக்கலாம். ஃபில் ப்ளூ வைக்கலாம். இல்ல வேற ஏதாவது கலர்ஸ் எனக்கு தோணின கலர்ஸ் நான் மாத்தணும். எனக்கு பிடிச்சமான கலர் நான் மாத்தணும்னா மாத்திக்கலாம். இந்த கலர்ஸ் மாத்துற ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி அந்த ஃபில் கலர் வந்து மோர் ஃபில் கலர்ஸ் இங்க இருக்கும். இதுல எது வேணுமோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். கலர்ஸ் ஓகேவா? டிரான்ஸ்பரன்சி இங்க இத நீங்க கிளிக் பண்ண இந்த கலர்ஸ்ல வந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இப்ப இந்த ஷேப்போட அவுட்லைனுக்கு நம்ம லைன்ஸோ இல்ல வந்து அந்த லைன்ஸ் இப்ப இந்த ஷேப்போடைய அவுட்லைன் லைன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு கலர்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்ப முதல்ல இந்த டார்க் லைன் செலக்ட் பண்ணோம். ஆனா வந்து அது பிளாக்ல இருந்ததுனால உங்களுக்கு அது தெளிவா தெரியல. இப்ப அதுக்கு கலரை மாற்றும் போது அந்த லைனோட இது மாறுதா? ஸோ ப்ளூ கலர். ஸோ ஷேப்போடைய எஃபெக்ட் கொடுக்கலாம். இது எப்படி வேணும் முதல்ல இருந்ததுக்கும் இந்த எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு இமேஜை இதுல வந்து ரெடி பண்ணலாம். இதை வந்து எடிட் பண்ணலாம். இந்த இமேஜை வந்து நீங்க வந்து இப்போ இன்சர்ட் ஷேப்ஸ்ல வேற ஒரு இமேஜ் எடுத்து போடுறீங்க இது பக்கத்துலயேனா தாராளமா போடலாம். ஒரு கூட்டல் குறி பார்த்தாச்சா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய சிம்பிள் இப்படி போடுறேன். ஸோ இதை வந்து சிறிதாக்குவது பெரிதாக்குவது கலர்ஸை மாத்துறது எஃபெக்டா மாத்துறது அப்புறம் இதனுடைய இந்த அதுக்குள்ள எழுதலாம். இதுக்குள்ள நம்ம டெக்ஸ்ட் எழுதலாம். இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்சர்ட்ல ஷேப்ஸ்ல நம்ம ஏதோ ஒரு டெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா எழுத முடியும் நம்மளால. ஜஸ்ட் சும்மா நான் டைப் பண்றேன். ஃபிங்கரிங்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும். உங்களுக்கு லெசன்ஸ்ல இருக்கு ஃபிங்கரிங் எப்படி எந்த ஃபிங்கர் எந்த லெட்டருக்கு யூஸ் பண்ணும். இப்போ இந்த லெட்டர்ஸ் உடைய கலர்ஸ கூட நம்ம வந்து மாத்த முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்மார்ட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சார்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா? உங்களுக்கு வந்து இப்ப பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹெக்ஸகன் ஷேப்ல சார்ட்ஸ் உங்களுடைய மார்க்ஸ் இல்ல அப்படின்னா ஒரு கணக்கு ஒரு கணிதமானது செயல்படுவதற்கு இந்த மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் இப்ப நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. லிஸ்ட் டவுன் பண்ணி இது பண்றது அப்புறம் வந்து பிக்சர்ஸ் ஏதாவது இந்த டைப் ஆஃப் பிக்சர்ஸ் இந்த ஃப்ளோ சார்ட் எல்லாம் நம்ம போடுறதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்னு. அப்புறம் சார்ட் ஃபை டயக்ராம் பார் டயக்ராம் ஆரோ டயக்ராம் ரேடார் டயக்ராம் சர்ஃபேஸ் டயக்ராம் ஹிஸ்டோகிராம் இந்த மாதிரி சார்ட் வந்து உங்களால இதுல இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் இப்போ இதுல நான் வந்து இது ஆல்ரெடி ஸ்ரீலங்காங்கிற பேர்ல பண்ணிருக்கிறதுனால கண்ட்ரோல் எஸ் மட்டும் கொடுத்தேன்னா எனக்கு இப்ப பாருங்க கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணும்போது இந்த டெஸ்க்டாப்ல இந்த ரைட் சைட் கார்னர்ல பாருங்க ஒரு கிரீன் கலர்ல ரன் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். ஏதோ இப்ப வந்து இப்ப இங்க பாருங்க இதை டெலீட் பண்றேன். இதை டெலீட் பண்ணிட்டு இப்ப கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன் ஓடும் பாருங்க மாறிச்சா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ கோப்புகள்ல நம்ம வந்து என்னென்ன கோப்புரை தயார் செய்த கோப்புகளை ஒழுங்குமுறையாக வைத்துக் கொள்வதற்கு கோப்புரைகள் பயன்படுத்தப்படும். விளையாட்டு விழாவின் நிகழ்ச்சி நிரல்
விழாவின் செலவு மதிப்பீட்டு கோப்பு, விளையாட்டு விழாவின் படக்கோப்பு, விளையாட்டு விழாவின் காணொலி கோப்பு, இதெல்லாம் வந்து கோப்பரேட் ஃபோல்டர் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸ் நான் இப்ப தூக்கிட்டு போய் போட்டேன் இல்லையா, அதுதான் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர். கோப்புரையும் பணியிடல் சாதனத்தையும் பற்றி கீழே தரப்பட்டுள்ள விவரங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். கோப்புரையில் ஆவணங்கள், படங்கள் போன்ற கோப்புகள் இடம்பெறும். கோப்பு அல்லது கோப்புரை மீது சுட்டியின் மூலம் இரு தடவை சொடக்கும் போது அதன் உள்ளடக்கம் சாளரத்தில் தோன்றும். சா இப்ப இத வந்து இங்கிலீஷ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அப்பதான் நமக்கு வந்து எல்லாமே ரொம்ப தெளிவா வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸும் தெரியும். ஓகேவா? Given below are several files which are stored in a computer. List the term test marks in a particular class. A video of the school play presented at the All Island Drama Competition. The agenda of the sports meet. இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்திருக்கிற different types of file, different types of namesல different types of file name and file extension. ஒரு ஃபைலை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்? ஃபைல் நேம் வேணும், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா அந்த கோப்பின் மீது வலதுபுற பொத்தானை வைத்து இருமுறை சொடக்கினால் அந்த கோப்பானது திறக்கப்படும். அந்த கோப்பானது கோப்புறையில் கொண்டு போய் வைக்கிறதுக்கும் அந்த பொத்தானை வந்து லாங் பிரஸ் பண்ணி டிராக் பண்ணி எடுத்துட்டு போகணும். என்ன பண்ணி எடுத்துட்டு போகணும்? டிராக் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஓகேவா? கோப்புகள் மற்றும் கோப்புரைகள். கோப்புகள்னா ஃபைல்ஸ், கோப்புரைகள்னா ஃபோல்டர். கோப்புகள் மற்றும் கோப்புரைகள், ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர். சோ இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு பார்த்திருக்கீங்க? ஒரு ஃபைல வந்து ஒரு டாக்குமெண்ட், இதே இப்ப வந்து எம்எஸ் பெயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல டிரா பண்றத பத்தி பாத்தீங்க. இதே எம்எஸ் பெயிண்ட், மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட். இப்ப பாருங்க, இங்க ஒரு ஷேப், இங்கேயும் ஒரு ஸ்டாரே எடுத்துக்கோங்க, போடுங்க, வரைங்க. ஒரு ஸ்டாரை வரைஞ்சேன். அதனுடைய கலர்ஸ் உள்ளுக்குள்ள வந்து வெளியில அவுட்டர் கலர் ரெட் கலர் கொடுத்துட்டேன். கலர் அடிக்கிறதுக்கு வந்து நான் இங்கே ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டா ஃபில் கொடுத்துருக்காங்களா, ரெட் கலர். இதே வேண்டாம் எனக்கு, இது ஆரஞ்சு கலர் வேண்டாம், எல்லோ கலர் போடுறேன். எல்லோ கலர் போட்டாச்சா? ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய இமேஜ் வந்து எப்படி இருக்கணும்? ஃபிளிப் வெர்டிக்கலா, எப்படியெல்லாம் இந்த இமேஜ் ஃபிளிப் ஹரிசாண்டல், ரொட்டேட் 90 டிகிரி, ரொட்டேட் 180 டிகிரி, திருப்பியும் மேல வந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமா, இதுல ஏதாவது வந்து எழுதுவாங்க டெக்ஸ்ட் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு, இதுல உங்களுக்கு தெரியல, கலரை மாத்துறேன் பிளாக்ல. மாத்தினோன்னு தெரியுதா? பேக்ரவுண்ட் ஃபில் இங்க ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க வந்து ஏபிசிடி ஏதோ சம்திங் நான் எழுதுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்னாச்சு, இந்த இடத்துல தெரியுதா? இப்ப இந்த ஸ்டார் வரைஞ்சோம். அந்த ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட கொண்டு வந்தோம். அந்த டெக்ஸ்ட்ல நீங்க வந்து எழுதும் போது பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டோம். ஸோ இப்ப இதை செலக்ட் பண்றேன் நான். செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இப்ப புதுசா வேற ஒரு ஷேப் கொண்டு வரேன். ஒரு டைமண்ட் ஷேப் எடுத்துட்டு வரேன். இப்ப இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஃபுல்லா இல்ல. இந்த ஸ்கிரீன் ஆனது இப்போ வந்து உங்களுக்கு சைஸ் கம்மி பண்றேன், இன்க்ரீஸ் பண்றேன், மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஃபுல் சைஸ் ஸ்கிரீனை எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். சைஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த சைஸ் சேஞ்ச் ஆனது நடக்குது. கலர்ஸ் பாருங்க, இங்க மோர் கலர்ஸ் இருக்கா, இதுல ஏதோ ஒண்ணு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரஷ் எடுத்துட்டு வந்து ஃபில் கலர் வந்து இங்க பிளாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்ல எனக்கு இப்போ இந்த கலர் வேணும். ஓகே, இப்போ இந்த கலரை சேஞ்ச் பண்ணிட்டேன். இதனுடைய லேயர்ஸ்
லேயர்ஸ் அவுட்டர் லேயர் இந்த சேஞ்சஸ் நடக்குது உங்களுக்கு தெரியுதா? லேயர்ஸ் கிளிக் பண்ணா இங்க கீழே ரைட் சைட்ல அது காட்டுதா? ஸோ தென் இதுக்குள்ள வந்து உங்களுக்கு வேற என்னென்ன டூல்ஸ் பிரஷஸ்லாம் இருக்கு. இந்த எந்த டைப் ஆஃப் பிரஷஸ் வச்சு நீங்க வந்து இப்ப ஏர் பிரஷ் செலக்ட் பண்ணி இங்க எல்லோ கலரா நான் ஏதோ ஒன்று பண்ண போறேன். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபெமிலியரா யூஸ் பண்றதுக்கு பழகணும். இது நான் ஏர் பிரஷ் யூஸ் பண்ணேன் இல்லையா? ஸோ இப்ப எனக்கு இங்க வந்து இந்த கொஞ்சம் வெளியில வந்திருக்கு பாருங்க அந்த எல்லோ கலர். அதை வந்து நான் இந்த எரேசர் வச்சு இப்படி அழிக்கிறேன். இப்ப நான் கொஞ்சம் ஸ்லேட் அழிக்கும் போது என்ன ஆகுது? அந்த டைமண்டோட ஷேப்பும் சேர்ந்து கட் ஆகுது. எனக்கு என்ன நடக்குது? அந்த டைமண்டோட ஷேப்பும் சேர்த்து கட் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணணும்? டெலீட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா என்னுடைய ஷேப்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேனோ அதே மாதிரி பிரஷஸ் டைப்ஸ் பாருங்க. டைப்ஸ் ஆஃப் பிரஷஸ். ஹியூமன் கைண்ட் ஆஃப் பிரஷஸ். பிரஷஸ்ல எவ்வளோ டைப்ஸ் இருக்கு பாருங்க. ஏர் பிரஷ், ஆயில் பிரஷ், கிரேயான், மார்க்கர், நேச்சுரல் பென்சில், வாட்டர் கலர் பிரஷ். நம்ம எப்படி நம்ம லைவ்ல யூஸ் பண்றோமோ அதே மாதிரி உங்களுக்கு நான் இப்ப வேற ஒரு செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணி நம்ம இந்த ஷேப்பை வந்து தூக்கிடலாம். வேற ஒரு ஷேப் போடலாம். செலக்ட் பண்ணி இந்த ஷேப்பை தூக்கிட்டு shape கொண்டு வரேன் நான். இது ஒரு ஷேப் கொண்டு வரேன் நான். இந்த நம்ம வந்து அடடே, ஆச்சரியக்குறி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ற மாதிரி இது ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு கண்டென்ட். ஸோ இப்போ இதுக்கு நான் ஃபில் கலர்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா இது அவுட்லேயர் கலர் அடிக்குது ஃபர்ஸ்ட் எடுத்துக்குது. ஸோ அவுட்லேயர் கலர் ப்ளூ கலர் ஆயிடுச்சு. உள்ள ஃபில் கலர் கொடுக்கறதுக்கு நான் ப்ரஷ் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ரஷ்ஷா நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். கே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் இருக்குன்னு பாருங்க. ப்ரஷ் இது நார்மல். இது வந்து கேலிகிராஃபி ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு கலரை நான் இங்க மாத்திக்கிறேன். உங்க ப்ரஷ்ஷுக்கு ஏத்த வேற கலர். இந்த ப்ரஷ்ல நான் பெயிண்ட் பண்ணேன்னா எப்படி விழுது? அடுத்தது இதே ப்ரஷ்ல பென்னு, கேலிகிராபிக் பென் அப்படின்னா எவ்வளவு ஷார்ப்பா வருது, எவ்வளவு திக்கா வந்தது, எவ்வளவு ஷார்ப்பா வந்தது. ஒவ்வொரு ப்ரஷ்க்கு ஒவ்வொரு கலர் வேணா கூட எடுக்கலாம். ஏர் பிரஷ். ஏர் பிரஷ் பாருங்க. இது உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரே இது போகுது. அடுத்தது வேற என்ன டைப் ஆஃப் பிரஷ் இருக்கு? ஆயில் பிரஷ். ஆயில் பிரஷ் இந்த கலர் எடுத்துப்போம். ஆயில் பிரஷ் எப்படி இருக்கு பாருங்க. ஓகே. அடுத்தது என்ன டைப் ஆஃப் பிரஷ் இருக்கு? கிரேயான். கிரேயானுக்கு வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். கிரேயான் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வந்து நம்ம நோட் புக்ல எப்படி வரைவோமோ எப்படி டிரா பண்ணுவோமோ அதே மாதிரிதான் இங்கேயும். கிரேயான் பார்த்தாச்சா? அடுத்தது மார்க்கர். மார்க்கருக்கு வந்து பிங்க் கலர் பாருங்க. எவ்வளவு நீ மார்க்கர் வச்சு நம்ம நீட்டா இழுத்து போனோம்னா அழகா அந்த லைன்ஸ்குள்ளேயே வந்து நம்ம போட முடியும். அடுத்தது வேற என்ன? அடுத்த டாபிக் நேச்சுரல் பென்சில். இங்க வெளியில போடுறோம் பாருங்க. எதுவுமே வித்தியாசமே தெரியல நமக்கு இந்த கலர்னால. ரொம்ப வந்து நம்ம நேச்சுரலா பென்சில்ல வாட்டர் கலர் பிரஷ். வாட்டர் கலர் பிரஷ் உங்களுடைய நீங்க இதுல எப்படி நோட் புக்ஸ்ல வந்து யூஸ் பண்றீங்களோ உங்களுடைய பெயிண்ட் பிரஷஸ், கிரையான்ஸ் அதெல்லாம் சேம். இங்க எரேசர் வச்சு நீங்க அழிக்கலாம். ஒவ்வொன்றையும் அழகா அழிக்கலாம். அழிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட்டை கட் பண்ணா செலக்ட் கொடுத்து இப்ப எனக்கு இந்த ஏரியா மட்டும் வேண்டாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியா போயிடும். நீங்க எனக்கு நான் இதை அசிங்கமா பண்ணிட்டேன், இது மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது போயிடும். அடுத்தது இந்த இமேஜை வந்து வெர்டிக்கலா ஹாரிசான்டலா மாத்தலாம். அதுக்கப்புறம் இந்த இமேஜ் மேல வந்து இந்த அவுட் சைட்ல மாறிட்டு பாருங்க. இப்ப இதை கிளிக் பண்ணோம்னா இந்த ப்ளூ கலர் பார்டர் ஒண்ணு வந்திருக்கும் உங்களுக்கு. இதே வந்து இதை நான் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தோம்னா இந்த பார்டர் வந்து ரிமூவ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது செலக்டிவ் அண்ட் கட் பண்ற ஆப்ஷன் டெலீட் பண்றதுக்கு. அடுத்தது வந்து ரொட்டேட் பண்றது. இமேஜை வந்து 90 டிகிரி 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றது. ரொட்டேட் பண்ணி எந்த ஷேப்ல வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெயிண்ட் ஆப்ஷன்ல எம்எஸ் பெயிண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. இதேதான் நீங்க வேர்ட் ஆப்ஷன்லயும் பாப்பீங்க. வேர்ட் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு
இன்னும் பெரிய கிளாஸ் போனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு இந்த உங்க புக்கு பாருங்க, நான் இப்ப காமிச்சேன் இது வரைக்கும். உங்க புக்ல பாருங்க, ஃபைல் ஃபோல்டர் எப்படி சேவ் ஆயிருக்கும், எப்படி வந்து இது பண்றோம். அதே மாதிரி கோப்பினை உருவாக்குதல். மேலே வரையப்பட்ட எளிய படத்தை கருதுவோம். நீங்க புதிய பக்கத்தினை திறந்து வேலையை ஆரம்பிக்கும் போது கோப்பும் உருவாகி கொள்ளும். நீங்கள் சாளரத்தை மூடிவிடும் போது அதனை சேமித்து வைப்பதற்கான கட்டளையை வழங்கினால் அதை நான் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்டு எல்லாமே ஓபன் பண்ணேன் இல்லையா? சோ அது ஓபன் பண்றதுதான் வந்து கிரியேட் அப்படின்னு சொல்லுவோம். சேவ் பண்ணேன் இல்லையா ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் நேம் சேவ் பண்ணேன் இல்லையா, இததான் வந்து சேவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இங்க உங்க புக்ல சொல்லியிருக்காங்க. சேமித்து வைத்துக் கொள்ளும், உருவாக்கி கொள்ளும், கிரியேட் அண்ட் சேவ். கோப்பினை சேமித்தல், உருவாக்கப்பட்ட கோப்பினை மறுபடியும் பயன்படுத்துவதற்கு சேமித்து வைக்கப்பட வேண்டும். இது ஒழுங்குமுறையாகவும் எளிதாகவும் வைக்கப்படுவதற்கான ஒரு கோப்புறையில் இடப்படும். அதாவது இந்த கோப்பானது ஒரு கோப்புறைக்குள்ள, இந்த ஃபைல ஒரு ஃபோல்டருக்குள்ள. இப்ப ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருது. ஸ்ரீலங்கா அப்படிங்கிற இந்த எல்லோ கலர் தான் வந்து உங்களுக்கு ஃபோல்டர், கோப்புறை. இந்த எல்லோ கலர் கோப்புறைக்குள்ள இந்த ஃபைல்ஸ், கோப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. நான் உருவாக்கி அதை வைத்துள்ளேன். சோ கோப்புகளை உருவாக்கி, கோப்புறையை உருவாக்கி அதனுள் சேமித்து வைக்க வேண்டும். அதுதான் வந்து கோப்பினை மறுபடியும் பயன்படுவதற்கு சேமித்து வைக்க வேண்டும். இது ஒழுங்குமுறையாகவும் எளிதாகவும் வைக்கப்படுவதற்கான ஒரு கோப்புறையில் இடப்படும். இங்கு கோப்பினை சேமித்து வைப்பதற்காக சேவ் அல்லது சேவ் ஆஸ் கட்டளை பயன்படுத்தப்படும். கோப்பினை முதலாக சேமித்து வைக்கும் போது தெரிந்திருக்கப்படும் கட்டளை இரண்டில் எதுவாக இருந்தாலும் சேவ் ஆஸ் கட்டளை. நான் இங்க உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்ல வந்து ஓபன் பண்ணி சேவ் பண்ணும்போது இங்க சேவ்னு தான் நம்ம கிளிக் பண்ணோம். ஆனா என்ன பண்றது, சேவ் ஆஸ் அப்படின்னா வந்து சோ நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணும்போது சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணாலும் சேவ் ஆஸ் அப்படிங்கிற ஐகான் தான் வந்து நிற்கும். அதுலதான் நீங்க வந்து என்ன டைப் ஆஃப் ஃபைல், அதாவது கோப்பினுடைய விரிவாக்கமானது என்ன, வேர்ட் டாக்குமெண்டா, எக்ஸல் டாக்குமெண்டா, பிடிஎஃபா அப்படிங்கறத வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். சோ அதை செலக்ட் பண்ணி தான் நம்ம சேவ் பண்ணுவோம். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? சோ கோப்புகளை நாம் உருவாக்கி கோப்புறையினுள் ஃபைல்ஸ கிரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணி ஃபோல்டருக்குள்ள கொண்டு போகும்போது அது என்ன டைப் ஆஃப் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபோல்டர்ல காட்டும். இப்ப எனக்கு இங்க புக்ஸ் எல்லாம் வந்து பாருங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல நான் இங்க வச்சிருக்கேன். ஸோ அப்ப அதனுடைய அந்த ஐகான், அந்த இது வந்து எப்படி இருக்கு, பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ரெட் கலர்ல இருக்கு. இதே வந்து என்சிக்யூ அப்படிங்கிறதுக்குள்ள வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த கோப்புறைக்குள்ள இருக்கிறது வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கு. இப்ப நம்ம கடைசியா பார்த்த எம்எஸ் பெயிண்ட் இதை சேவ் பண்ணீங்கன்னா இங்க மேல இருக்கு பாருங்க, ஒரு பெயிண்ட் டப்பாவும் அதனுடைய பிரஷும் இருக்கிற மாதிரியான சிம்பல்ல வந்து சேவ் ஆகும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஃபைல்ஸையும் நம்ம சேவ் பண்றோம், ஒவ்வொரு கோப்புகளையும் நான் வைக்கும் போது அந்த கோப்பினுடைய நீட்சியானது விரிவாக்கத்துடன் சேகரித்து வைக்கப்படும். அந்த பட விளக்கம் உங்களுக்கு இருந்தா நீங்க வந்து ஒரு ஃபோல்டர், ஒரு கோப்புறைக்குள்ள ஒரு கோப்பினை தேர்ந்தெடுத்து மறுபடியும் வேலை செய்வதற்கு உபயோகமாக இருக்கும். இது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயனர் இடைமுகம், பயனருக்கு எளிதாக பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த ஒண்ணு உங்களுக்கு ஃபைல் நேம் தெரிஞ்சிருக்கணும், கோப்பினுடைய பெயர் மற்றும் நீட்சி தெரிஞ்சிருக்கணும். இல்ல எனக்கு பேர் தெரியாது அப்படின்னா அதனுடைய நீட்சியும் நமக்கு மைண்ட்ல இல்ல, விரிவாக்கம் தெரியாதுன்னா இந்த சிம்பிள் வச்சுதான் அது வேர்ட் டாக்குமெண்டா, எக்ஸலா, பெயிண்டா, பிடிஎஃபா என்னவா சேவ் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த இடத்துல ஃபைல் சேவ் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். இங்க ஸ்ரீலங்கான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஸ்ரீலங்கா ஃபோல்டர் எங்க இருக்கு, டெஸ்க்டாப்ல ஸ்ரீலங்காக்குள்ள போய் நான் வந்து இதை சேவ் பண்ணும். இங்க சேவ் பண்ணும்போது இது பாருங்க, அன்டைட்டில் ஃபைல் நேம் நான் வந்து இங்க ஒன்று கொடுத்துறேன். ஃபைல் நேம் ஆனது, கோப்பினுடைய பெயரானது நான் இப்ப இந்த இடத்துல வந்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஐசிடி அப்படிங்கிறத
சேவ் ஆஸ் டைப் பிஎன்ஜி இது இமேஜ் தான் இல்லையா, அதனால இப்ப என்ன டைப்ல சேவ் பண்ணணும்னு கேக்குது. அந்த ஜேபக் இமேஜா சேவ் பண்ணுமா, பிஎன்ஜி இப்ப வேர்ட் டாக்குமெண்ட்னு பார்க்கும்போது பல வகையான விரிவாக்கங்கள் நம்ம பார்த்தோம். வேர்டா சேவ் பண்றோம், பிடிஎஃப். அதே மாதிரி இது இமேஜ் பெயிண்ட் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணும்போது அதனுடைய விரிவாக்கங்கள் இங்க காமிக்கும். இப்ப நான் இதை சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ஸ்ரீலங்காக்குள்ள போறேன். இங்க சேவ் ஆயிருக்கு பாத்தீங்களா, ஐசிடி அப்படிங்கிற நம்மளோட இமேஜ். ஐட்டம் டைப் பிஎன்ஜி ஃபைல் டைமென்ஷனோட இங்க கொடுத்துருக்காங்க. சைஸ், டைமென்ஷன், ஐட்டம் டைப் என்னன்னு சொல்லிட்டு. சோ அப்போ நமக்கு என்னென்ன இதுல பார்த்திருக்கோம், ஒரு கோப்பினை உருவாக்குவது, சேவிங், கிரியேட்டிங், சேவிங், மினிமைசிங், மேக்சிமைஸ், ரீசைஸ் அண்ட் இமேஜஸ் எடிட்டிங், இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். உருவாக்குதல், சேமித்தல், சாளரத்தை இதாக்குவது, பெரிதாக்குவது. ஓகே, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு சாளரத்தை உருவாக்குவது எப்படி, எப்படி, மறு அளவாக்குவது எப்படி, சிறிதாக்குதல் எப்படி, பெரிதாக்குதல் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா. சோ அடுத்த கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூட்டி நம்ம பார்க்கலாம். சோ இப்ப நமக்கு ஒவ்வொரு கிளாஸுமே நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா தான் காட்டுறேன். தியரி ரீட் பண்ணாமே பிராக்டிக்கலா காட்டுறேன். நீங்க இதை ஒரு தடவை லேப்ல ஒர்க் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ ஒர்க் பண்ணி பார்க்கும்போது நம்ம இங்க கிளாஸ்ல பிராக்டிக்கலா பார்த்தது இன்னும் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஹோப்ஃபுல்லி டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.